எக்ஸல் அப்ளிகேஷன் நிறைய புதுசான ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்முலாஸை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஃபார்முலா உங்கள் டேட்டாவை டம்மியாக அப்டேட் பண்ணி காமிக்கிறதுக்கு பயன்படுது. என்னன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு ஒரு டேட்டா இருக்குது, ரியல் டேட்டான்னு வச்சுக்கலாமே. ஜூலை வரைக்கும் டேட்டா முடிஞ்ச அந்த டேட்டில் இருக்குது. பட் இங்கே இந்த டேபிளில் வந்து நான் ஃபுல்லாக காமிக்கணும் ஃபார் ஆல் தி 12 months. பட் இங்கே நமக்கு என்ன இருக்குது, ஜூலை வரைக்கும் தான் இருக்குது. பட் நான் மற்ற மந்த்துக்கும் இந்த டேட்டாவை காமிக்கணும், இருக்கா இல்லையான்றதை டம்மியாவது ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த நீடு மட்டும் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஃபார்முலா மூலமாக இந்த டேட்டாவை நீங்கள் ஃபுல்லாக வந்து வரப்போகிற டேட்டாவையும் சேர்த்து காமிக்கலாம். ஒருவேளை வந்துச்சுன்னா இந்த இடத்துல டேட்டா அப்டேட் ஆகும். இந்த இடத்துல டேட்டா இல்லைன்னா இங்கே பிளாங்காக நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பேடிங்காக வரும். ஃபார்முலாவை புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பேண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இல்லையா, ஈக்குவல் டு EXPAND. இந்த ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் அண்ட் அரே டு தி ஸ்பெசிஃபைட் டைமென்ஷன். ஓகே, இந்த ஃபார்முலா முதல்ல எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இருக்கிற இந்த டேட்டாவை நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு கமா கொடுப்போம். ரோஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறது இல்லை, இந்த ரோ தான் இங்கே வரப்போகுது. வேறு புதுசான மெம்பர் யாரும் இங்கே இல்லை. இந்த மெம்பரை தான் நம்ம காமிக்க போகிறோம் டம்மியாக அவங்க டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ ரோஸை வந்து நான் பிளாங்காக விட்டுடுறேன், கமா கொடுத்துட்றேன். காலம்ஸ் டெஃபினெட்லி இன்க்ரீஸ் பண்ணப்படணும். இருக்கிற டேட்டா கூட சேர்த்து 1 2 3 4 5 காலம்ஸ் இது அடிஷன்ஸ் காமிக்கணும், அப்டேட் ஆகணும். ஸோ 5ன்னு நான் என்ட்ரி போட்டுட்டு கமா கொடுத்துட்றேன். பேடிங் அப்படின்ற இடத்துல ஒருவேளை இந்த இடம் பிளாங்காக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான டேட்டா வச்சு பேட் பண்ணி காமிக்கணுன்ற இடத்துல ஹைஃபோன் கொடுக்கலாம். 0 கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன். 5 கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 இருக்குது. அப்போ 5ன்றதை இது புரிஞ்சுக்க முடியல. நீ அந்த ரியல் காலம்லேயே நீ வந்துட்டு 7 செட் பண்ணியிருக்க. பட் ரியலாக உனக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகணும் இல்லையா. ஏன்னா இந்த இடத்துல இருந்து இந்த ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 12 எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி கணக்கு வரும். ஸோ 12 ஆகுது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல இருக்கிற டேட்டா அப்படியே வந்துருச்சு, இந்த காலமுக்கெலாம் டேட்டா இல்லைன்றதுனால அதை டம்மியாக காமிக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இடத்துல டேட்டா இங்கே அப்டேட் பண்ணப்படும் பொழுது இங்கே வரணும் அப்படின்னா உங்கள் ஃபார்முலாவை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். நான் இந்த இடத்துல I13க்கு பதிலாக N13 கொடுக்குறேன். சரியா, N13 இப்படி கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல டேட்டா இப்போ இல்லை, அதனால பிளாங்காக வந்திருக்கு. ஒருவேளை டேட்டா இங்கே வரும் பொழுது அந்த டேட்டாவும் இங்கே அப்டேட் பண்ணப்படும். இந்த ஃபார்முலா எங்கே ரியலிஸ்டிக்காக ஒர்க் ஆகும்னு யோசிங்க. இது உங்களுடைய ரியல் டைம் சினாரியோவில் எங்கேயாவது அப்ளிகபிள் ஆச்சுன்னா டெஃபினெட்லி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. அப்டேட் ஆகிற டேட்டாவை எடுத்துக்கும், இல்லைன்னா 0 கொடுத்து பேட் பண்ணி காமிக்கும். புரியும் நம்புகிறேன். யூஸ் கேசஸ்ன்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட ரியல் டைமில் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ரியல் யூஸ் கேஸஸ் தான் இருக்கும். நான் சின்ன இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் லேட்டஸ்ட்டான எக்ஸல் வச்சுருக்கீங்கன்னு அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருக்கும், இல்லை பழைய வேர்ஷன் வச்சுருக்குற அப்படின்னா டவுட்டு தான். இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம்.